வணக்கம் 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 மக்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 கல்லிங் எம்ஆர்கே எபிசோட் 3. ஐயோ தப்பா சொல்றேன். 2 ஸ்டார்டிங்ல சோசோ நோவாயும் பயங்கரமா சண்டை போடுறானுங்க. நோவா எல்லாம் சோசோ போட்டு அடி போட்டு நொறுக்குவான். இவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான். இவன் கர்ஸ்ட் என்ன கூட தெரியல. அவன் கர்ஸ்ட் டெக்னிக் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவானு கூட தெரியல. என்னோட பிளட் மேனிபுலேஷன் அவனுக்கு எதிராக ஒர்க் ஆகல. அதுக்கு நான் என்ன பண்றேன் எனக்கும் தெரியல அப்படின்னு சோசோ அடி வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பான். நோவாயாவும் என்னமோ பிடிவாதக்காரனா இருக்கியே, எத்தனை நாள் எப்படி இருக்க? என்னோட 10 பிரதர்ஸ்ல நான் தான் மூத்தவன். என்ற நான் இப்ப கேட்டதுக்கு நீ சொன்னதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு பயங்கர ஸ்பீட்ல ஒவ்வொரு இடத்துல நகர்ந்துட்டே இருக்கான். சோசோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவன் எங்க இருந்து வர போறான் கண்டிச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். நோவாயாவால் தப்பிச்சு பரவாயில்ல எனக்கு இந்த சண்டை போட ஆரம்பிச்சிட்ட லைட்டா. ஆனா இதெல்லாம் பார்த்தா சோசோட வயித்துல ஒரே குத்து. ஓ இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு ரத்தம் எல்லாத்தையும் இப்போ கண்ணு கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் நல்லா தெளிவா பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதெல்லாம் என்கிட்ட வேலைக்காவாது. நான் வேற இப்போ வயிற்றுலையும் குத்திட்டேன். இப்போ அந்த ரத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். உன் பார்வத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அங்கேயும் பிளட் மேனிபுலேஷன் பண்ணணும். ரெண்டத்தையும் ஒரே நேரத்துல பண்ண கஷ்டமா இருக்கும்ல. இப்ப என்ன பண்ண போற சோசோ? அப்புறம் என்கிட்ட வெப்பன் இருக்குன்னு என்கிட்ட சொல்லாத. ஏன்னா ஒரு சாஸ்திர வெப்பன் எடுத்து போனான்னு வச்சுக்கோயேன். வெப்பன் இல்லாம அவனால ஒன்றும் பண்ண முடியாது சாஸ்திரால அப்படின்ற மாதிரி என்ன பார்த்து நினைச்சுப்பாங்க. சோசோக்கோட பிரதர்ஸ் அவனுக்கு பிடிக்காதா? அட ஆமாடா, அவனுங்க அவ்வளவு ஒருத்தர் இல்ல. அவனுக்கு இருந்தானே இல்லாட்டியான அவனுக்கு செத்தா கூட எனக்கு கவலையே இல்ல. ஜோசோவன் அவனு சொல்லட்டா, உன் அண்ணனுங்களை தான் நீ இப்ப இந்த அளவுக்கு நீ வந்திருக்க. ஒரு அண்ணன் தான் தம்பிக்கு எக்ஸாம்பிள் மாதிரி. இப்ப நான் தப்பான வழியில போனோம்னா ஐயோ இப்படி அண்ணன் தப்பான வழியில போயிட்டான், நாம எப்படி போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கரெக்டான வழிக்கு போவானுங்க. ஒருவேளை சரியான வழியில போனாலும் அதை பத்தி இன்ஸ்பைராகவே நானும் அண்ணன் மாதிரி சரியான வழியில போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த மாதிரி தான் உன் அண்ணங்க வீக்கா இருக்கிறதால நீ அவங்களுக்கு டிஃப்ரெண்டா நீ ஸ்ட்ராங்கா இருக்க. அவங்க பாதி சூஸ் பண்ணாம நீ அவங்கள பார்த்து வேற பாதி சூஸ் பண்ணிருக்க. நீ இப்படி இருக்கிறதுக்கும் அண்ணங்க தான் காரணம். நான் ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கேன்னு கேட்டல, நான் யாரையும் முன்னுதாரணமா எடுத்துக்க மாட்டேன். நான் என் தம்பிகளுக்காக தான் போராடுறேன். அதனால தான் நான் இப்படி பிடிவாதமா இருக்கேன் அப்படின்னு ஜோசோ ஏகப்பட்ட ரத்தத்தை யூஸ் பண்ணி நோவாயாவை அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் பயங்கர வேகத்தில் தப்பிச்சிட்டு இருப்பான். ஜோசோவால இது எப்படி செய்ய முடியுதுன்னா, ஜோசோ வந்து பாதி மனுஷன் பாதி கர்ஸ்ட் ஸ்பிரிட் மாதிரி. ஜோசோவால கர்ஸ்ட் நினைச்சு ரத்தமா மாத்த முடியும். அவன் கர்ஸ்ட் நினைச்சு காலி வர வரைக்குமே அவனால ரத்தத்தை உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் நோவாயா ஜோசோ பக்கத்துல வந்துருவான். திடீர்னு பார்த்தா நோவாயாவால் நகர முடியல. ஜோசோ வந்து அவன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை கட்டியா மாத்திட்டான். அதெல்லாம் ரொம்ப வெயிட் ஆனதால நகர முடியல. ஜோசோவும் இப்ப என் கையில இருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியும்ல, உன் கதை முடிய போகுது. நோவாயாவோ அப்படியா அப்ப அதையும் பார்த்துலான்னு செம்ம வேகத்தில் அட்டாக் பண்ண வருவான். நோவாயாவா அதுக்கப்புறம் மனசுக்குள்ள என் கர்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி 24 FPS ப்ரிப்பேரா வச்சிருக்கேன். நோவாயாவா அட்டாக் பண்ண வருவான். ஜோசோ வந்து 150 வருஷமா ஒரு டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி ஒரு பயங்கரமான டெக்னிக் யூஸ் பண்ணுவான். இருக்கிற ஒரு சொட்டு ரத்தத்தையும் விடாம எல்லா ரத்தத்தையும் வச்சு அட்டாக் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பவர். அவள் தான் நோவாயோட கதை காலி. நகர முடியாம இருப்பான். ஜோசோவும் பிரதர்ஸ் பிடிக்காம நீலாம் எப்படி இருக்குன்ற மாதிரி கோவத்துல அப்படியே அவனை கொல்ல வர அப்ப திடீர்னு அங்க யூட்டா வந்துருவான். யூட்டா ஜோசோ ஒரே அடிச்சு படுக்க போட்டு என்ன ரொம்ப வலிக்குது நோயா ஜெனின், பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நோயாவை என்ன அப்படி பார்க்காத, ரொம்ப இலக்காரமா. யூட்டாவை நான் வந்து உன்னை ஹீல் பண்ணவா, என்னோட ரிவர்ஸ் கஸ்டிங் யூஸ் பண்ணி நான் உன்னை சரி பண்ண முடியும். ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். இந்த யூட்டாவை குறிச்சு யூஜி தத்தோரிய கொண்டுட்டான்னு நீ ஹையர் பிஷர் போய் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தா யூஜியோட பாஸ்ட காமிப்பாங்க. யூஜியோட அப்பாவும், அப்பா நீங்க அவளை பத்தி பேசுங்க தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேச வராதீங்க. யூஜியோட தாத்தாவும், இங்க பாரு நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ அந்த பொண்ணு கூடவே இருந்தா கண்டிப்பா நீ செத்துருவ. இங்க பாருங்கப்பா யூஜி முன்னாடி இதெல்லாம் பேசாதீங்க. ஆச்சரியப்படுத்த விதமா ஒண்ணு இருக்கு. குழந்தைகளை அவங்க பார்க்கறது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்பாங்களாம். இங்க பாரு நீ குழந்தை பேசணும்னு ஆசைப்பட்ட, அவ கூட முடியலன்னா அவ செத்துக்கு யாரு காரணம் தெரியுமான்ற மாதிரி சொல்ல வருவாரு என்னமோ. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பின்னாடி யூஜியோட அம்மா வந்து என்னாச்சுன்ற மாதிரி வருவாங்க. உங்க நெத்தில பார்த்தா பேண்டேஜ் ஒட்டி இருக்கு, ஆஹா இதுல தெரிஞ்சு போச்சுல அது யாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு யூஜி கண்ண முடிக்கிறான். இல்லைன்னா உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல. எதுல பார்த்தா யூட்டா உட்காந்துட்டு இருக்கான். எப்பாடி இப்பதான் எனக்கு உயிரே வருது. செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன். அப்ப கோஜோ சென்சை கிட்ட வந்து உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. கோஜோ வந்து யூட்டா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க பாரு யூட்டா எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா செகண்ட் ஏரியும் ஃபர்ஸ்ட் ஏரியும் நீ தான் பாதுகாக்கணும். ஹக்காரியை தவிர. யூட்டாவை என்ன பிரச்சனையா, என்ன ஏதோ பொண்ணு மேட்டர்ல மாட்டிட்டீங்களா, நான் தம்பி ஜோக் அடிக்கிறியா, சிரிப்பு தான் வரல. யூட்டாவை வேற உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போது, வந்தா பொண்ணு பிரச்சனை தான் வரும். கோஜாவும் முக்கியமா யூஜி ததோரி அவனும் சொல்ல போனா ஒன்னமா தான் ஹையர் அபிஷியல்ஸ் ஒன்னு எப்படி கொலை சொல்லி ஆர்டர் போட்டாங்களோ அந்த மாதிரி அவனும் ஆர்டர் வாங்கினவன் தான். நான் இல்ல நீ தான் அவனை பாத்துக்கணும். அதுக்கு திரும்ப பிரச்சனை காட்டுறாங்க. யூட்டா ஒருவேளை நான் உன்னை கொல்ல மறுத்தாலும் வேற ஒருத்தவங்களை கண்டிப்பா பாயிண்ட் பண்ணி உன்னை கொல்ல வைப்பாங்க. அதனால தான் உன்னை கொஞ்ச நேரத்துக்கு கொல்ல வேண்டியதா போச்சு. இதோரியும் நீங்க தான் என்ன கொண்டுட்டீங்களா, அப்ப நான் எப்படி உயிரோடுன்னு கேட்க, ஏன்னா நான் உன்னை சரி பண்ணிட்டேன். உன் இதயத்தை நான் குத்தும் போது ரிவர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி திரும்ப நான் ஹீல் பண்ணிட்டேன். என்னால மத்தவங்க மேல பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்ப முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப வேற வழியே இல்லாம நோவாயாவே ஹீல் பண்ணிட்டேன். சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய நேரம் ஆகாது. ஆனா எதுக்காக நீங்க எனக்கு இவ்வளவு செய்யணும், எதுக்கு நான் கேர் பண்ற எல்லாருமே உன்னை கேர் பண்றாங்க. உன்ன மாதிரியே தான் ஹேண்டிலே பண்ண முடியாத சம பவர் எனக்கு கிடைச்சது. எனக்கு ஏன் இது கிடைக்கணும்ன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. அந்த பவரை நான் தான் சொல்ல போனா வர வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன மாதிரி இல்ல, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஒண்ணு நீயா தேடிக்கல, அதனால எதுவும் தப்பு கிடையாது. அப்ப திடீர்னு மெகுமி பின்னாடில இருந்து வந்துட்டு, டே யூஜி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வா ஜுஜுட்சு கைக்கு போலாம், அங்க பேரியர் ரொம்ப வீக்கா இருக்கு. யூஜி இங்க பாரு ஃபுஷிகிரோ, எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்காத. நான் பல பேர் கொண்டு வந்து இல்ல என்னதான் செத்தாங்க. ஃபுஷிகிரோவா அது இல்ல, அது நம்ம தப்பு, நான் கூட அதுல சம்மந்தப்பட்டிருக்கேன். யூஜியா டே அப்படி இல்லடா, நான் உன் கூட இருந்தா கண்டிப்பா உனக்கு கஷ்டம் தான். ஃபுஷிகிரோவும் இங்க பாரு யூஜி, நொருட்டோ ஷிகாமும் கர்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்றவங்களை வச்சு ஒரு காம்படிஷனை உருவாக்கி இருக்காங்க. அந்த காம்படிஷன்ல சுக்குமே தேவையில்லாம இழுக்கப்பட்டுட்டா. அதெல்லாம் தயவு செஞ்சு என் கூட வந்து உதவி பண்ணு. இந்த காம்படிஷன் பேர் வந்து கல்லிங் கேம். இது எப்படிப்பட்ட கேம்னா, கர்ஸ்ட் டெக்னிக் யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சண்டை போட்டு ஒருத்தர் கொல்ற கேம். அந்த கேம் தோத்து போயிட்டானா அவங்க உயிரும் போயிடும், அவங்க கர்ஸ்ட் எனர்ஜியும் போயிடும். ஒரு சாஸ்திரரை கொண்டா 5 பாயிண்ட், ஒரு சாஸ்திரம் இல்லாத சாதாரண மனுஷனை கொண்டா 1 பாயிண்ட், இப்படி கூட ஒரு 100 பாயிண்ட் சேர்த்தோம்னா நம்மளால ஒரு புது கேமோட ரூல் ஆட் பண்ண முடியும். அந்த ரூலை நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேரியருக்குள்ள போனாலே போதும், அந்த கேமோட பார்ட்டிசிபென்டாவே இல்லை. யூஜியும் சீனியர் யூட்டா சுக்குனா வந்து ஃபுஷிகிரோ வச்சு இதை பிளான் போட்டுட்டு இருக்கான். ஷிபுயால சுக்குனா என் உடம்ப கண்ட்ரோல் பண்ணதுக்கு காரணம்
காரணம் நான் ஒரே 10 சுகுனாவோட ஃபிங்கர்ஸ் சாப்பிட்டேன். இப்போ மொத்தம் நான் 15 ஃபிங்கர்ஸ் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் 5 தான் மிச்சம் இருக்கு. மீதி 5 இருக்க சுகுனா வேலை சாப்பிட்டாலும் அவனால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை அவன் என்ன கண்ட்ரோல் பண்றானா தயவு செஞ்சு கொஞ்சம் கூட தயங்காம யோசிக்காம என்ன கொன்றுங்க. யூட்டாவும் அதுக்கு சரி சொல்லிடுவான். ஃபுஷிகிரோவும் நம்ம இப்போ ஜுஜுட்சு ஹை பேரியருக்கு போயிட்டு நம்ம போயிட்டு டென்கனை பார்த்தாகணும். கோஜோவை இப்படி பிரிசன் இருந்து எடுக்கிறது, அப்புறம் நொருட்டோ ஷிகாமோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன, அடுத்த பிளான் என்னன்னு கேட்டுட்டு இதோட எல்லா பதிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. யூடியூப் ஆனா யூகி கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்குல்ல. ஃபுஷிகிரோவும் இல்ல, அவங்க தான் சொல்ல போன இந்த டென்கனை பார்க்கணுன்ற ஐடியாவே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல ஹையர் அஃபீஷியல் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தலைமறைவா இருக்காங்க. ஃபுஷிகிரோவும் அவர் பார்க்கறதுல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. அவரோட கன்சீலிங் பேரியர், அந்த பேரியர்ல ஆயிரக்கணக்கான கதவு இருக்கு. அந்த கதவு ஒரு இடத்துல நின்னா கூட பரவாயில்ல, அதுவும் நிக்காது, பயங்கரமா ஷஃபிள் ஆக்கிட்டே இருக்கும். விடாம அந்த ஆயிரக்கணக்கான கதவுல ஒரே ஒரு கதவு மட்டும் ஸ்டாக் ஆயிடுக்கு நம்மளை கூட்டு போவோம். அங்கதான் டென்கன் இருப்பாரு. அதுக்கப்புறம் யூஜி இருந்துச்சு நின்று குகிசாக்கிக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்பான். ஆனா ஃபுஷிகிரோ எதுவுமே சொல்லாம அப்படி சேண்ட் ஆயிருப்பானா. அதுல தெரிஞ்சு போச்சு குகிசாக்கி செத்துட்டா. யூஜி எனக்கு புரிஞ்சுது, எதுவுமே சொல்ல தேவையில்லை. அதுக்கு திடீர்னு ஜோஸ் என்ட்ரி கொடுத்து அந்த கன்சிலிங் பேரியர் கண்டுபிடிக்க எனக்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி திடீர்னு வருவான். ஆடா பாவி, நாங்க பேசுறது நீ ஒட்டி கட்டிட்டு இருந்தியா? ஆடாமாப்பா, மஹிதோ எப்படி அங்க இருந்து ஃபிங்கர்ஸ் தேடிட்டு வந்தானோ அதே வழிதான் நாமளும் போக வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம யூகியை பார்க்க போயிருவாங்க. அங்க பார்த்தா யூகி மட்டும் இல்லாம மாக்கி இருக்கா. யூட்டாவை மாக்கி கிட்ட போயிட்டு பரவாயில்லையா மாக்கி, உன்னால நகர முடியுதா? நகர முடியுது, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த யூகி இருக்காங்கல்ல, இவங்களும் ஒரு ஸ்பெஷல் கிரேட் சாஸ்திரம் தான் கோஜோ மாதிரி. ரிவர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி கூட மாக்கியோட தீ தழும்புகளை சரி பண்ண முடியல. ஆனா இவளுக்கு பரிசு கொடுக்கப்பட்ட அந்த ஹெவன் டிஸ்ட்ரக்ஷன் மூலியமா இவளுக்கு பயங்கரமா ஸ்ட்ரென்த் இருக்கிறதால இவளோட இன்னர் ஸ்ட்ரென்த்தால இவளை தாங்கிக்கிட்டா. ஆனா என்ன, இனிமே இவளால ஜெனின் கிளானோட ஹெட்டா மாற முடியாது. மாக்கி நான் கிளானட் ஆகணும் ஆசைலாம் பண்ணல. அதுக்கப்புறம் ஜோசம் பேச ஆரம்பிச்சிருவான். அந்த கன்சீலிங் பேரியர் இருக்கும், டென்கன் கால்டா இருக்கும், ரெண்டத்துக்கு இடையில கர்ஸ்ட் வெப்பன்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த இடத்துல தான் என் பிரதர்ஸோட மிச்சம் மீதி இருக்கு. அவங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிறதால என்னால அவங்கள உணர முடியும். இதுவரை நம்ம டென்கனை கண்டுபிடிக்கலாம். மாக்கியும் ஜோசோ பார்த்துட்டு நல்ல ஐடியா தான், சரி நீ முதல்ல யாரு? யூஜியும் இவன் வந்து என்னோட அண்ணன் வச்சுக்கலாமே, இவன் என் அண்ணன். ஜோசோவும் ஆஹா யாருமையுள்ள தம்பி, ஒரு வழியா ஊமாயில இருந்து அந்த அண்ணான்ற வார்த்தை வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வந்து கட்டிப்பிடி வைத்தியம் கூடுறா. ஆனா நம்மளுக்கு கண்டுக்காம அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டென்கன் இருக்க நடுப்பாட்டுல வந்துருவாங்க. இந்த டோருக்கு பின்னாடி என் தம்பிங்க இருக்கிறது என்னால உணர முடியுது அப்படின்னு ஜோசோ சொல்லிட்டு கதவு தந்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஐஸ் மரங்கள் மாதிரி இருக்கு. அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே ஜோசோவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு தம்பிங்களா கவலைப்படாதீங்க, அண்ணன் நான் இருக்கேன், கூடிச்சிக்கிற உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டோர் ரூமை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு இருப்பான். அப்பனா இவனுங்களா உள்ளதா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க யூஜியும் என்ன இங்க ஒரே ரத்தக்கரையா இருக்கு, என்னாச்சு? யூகி இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்ப இது கொஞ்சம் நஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கு. விடுங்க, நம்ம இதெல்லாம் பார்க்க முதல்ல போவோம். முன்னாடி அந்த ஸ்டார் கால்ட மெயின் ஹால் இருக்கு அப்படின்னு இதை வெளிச்சத்தை நோக்கி உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா ஃபுல் வெயிட் ஒண்ணுமே இல்ல. என்னடா ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி யூகி கிட்ட கேட்க, எனக்கு தெரிஞ்சு டென்கன் வந்து நம்மளை பார்க்க மறுக்கிறாரு போல. அவர் மனுஷங்களோட அதிகமா கனெக்ட்ல இருக்க மாட்டாரு. ஆனா கோஜோ சீலா தான் கண்டிப்பா வருவார்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம தப்பா யோசிச்சிட்டோம் போல. ஒருவேளை என்னதான் டிசைட் பண்றாங்க போல டென்கன் அப்படின்ற யூகி சொல்லிட்டு இருக்கும்போது யூட்டாவும் நம்மளுக்கு இப்ப நிறைய டைம் இல்ல, நம்ம திரும்பி போலாம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் கிளம்புவாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா திடீர்னு ஒரு உருவம் நிற்கும். என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்னே சேர்த்து தான் சொல்றேன், சுக்குனாவோட உருவமே அப்படின்னு டென்கனை காட்டுறது. அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. இந்த வீடியோ நீங்க இவ்வளவு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட பார்க்கலாம். பை பாய்.